ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிறது ஒண்டர்ஃபுல் டெக் தம் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் மேக் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது 2 டேஸாக ஒரு லேயர் ட்ரெண்டிங் இருந்துச்சு. அதாவது நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ணுறது தான் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போனா தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் கைன்மாஸ்டர் ப்ரோஸ் இன்ஸ்டால் பண்ணிங்க. இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ப்ரோ வெர்ஷன், கைன்மாஸ்டர் மோட் வெர்ஷன் 2 லிங்க் தந்திருப்பேன். உங்களுக்கு எந்த லிங்க் வேணுமோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. கைன்மாஸ்டர் டுட்டோரியல் வீடியோ தான் போட்டுட்ருக்காங்க, எப்படி ஸ்டேட்டஸ் மேக் பண்ணுறதுன்னு. அவங்களோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:1 இன்ஸ்டாகிராம் சைஸ் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மீடியாவில் போய் பேக்ரவுண்ட் 30 செகண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க லேயர் எந்த ஃபோல்டர் இருக்கோ அதை போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாமே லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருந்திருக்கேன், நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லேயர் செலக்ட் பண்ண வேணி மேலே ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்கும், இதை போய் ஃபுல் சைஸ் வச்சுருங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிங்க. உங்களுக்கு என்ன மாதிரி இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி பப்ஜியோட லோகோ இமேஜ் தான் வைக்க போகிறேன். ஸோ ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுட்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் ஃப்ரேம்குள்ளே இந்த இமேஜ் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அதாவது சைடில் செட்டிங்ஸ் இருக்கும், அது ஸ்க்ரோல் பண்ணி கிராப்பிங் டூல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஸோ நீங்கள் அந்த ஃப்ரேமுக்குள்ளே இமேஜ் வர மாதிரி கிராப் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் நான் கிராப் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்தே பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, அதே இமேஜை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பிளண்டிங் ஆப்ஷனில் போய் நீங்கள் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ ஸ்க்ரீன் கொடுத்தா பர்ஃபெக்டாக எல்லாம் செட் ஆகிரும். ஸோ இப்போ இமேஜ் 30 செகண்ட் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஆடியோ உங்களுக்கு ஃபோட்டோவில் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி ஆடியோ வேணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிஃபால்ட்டாக ஏதாச்சும் ஒரு ஆடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வேறு ஆடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட்டாக ஏதோ ஒரு சாங் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் கேட்கலாம், வெறும் இமேஜ் மட்டும்தான் அந்த ஃப்ரேம் கேட்கலாம். அதெல்லாம் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு வீடியோ வேணுமானாலும் அந்த ஃப்ரேமில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன் வீடியோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு. ஸோ இப்போ இதே இமேஜை நான் டெலீட் பண்ணிவிட்டு ஸோ வீடியோ எப்படி இதில் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபுல் சைஸ் ஸ்க்ரீன் வீடியோவே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அதான் இது கரெக்டாக வரும். ஸோ நான் இந்த ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி இந்த ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு போட்டிருப்பேன், லிரிக்ஸ் வச்ச ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோட லிங்க் தந்திருக்கேன். ஸோ மேலே ஐ பட்டன்லேயே இதோட லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் மேக் பண்ணுறதுன்னு போட்டிருப்பேன் லிரிக்ஸ் வச்சு. ஸோ கொஞ்சம் பெரிய சைஸில் வச்சுட்டு நீங்கள் வந்து கிராப்பிங் ஆப்ஷன் டூல் கிளிக் பண்ணி ஸோ கிராப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, அதே லேயர் கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி பிளண்டிங் ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதாவது நான் அந்த லேயரில் ஏற்கனவே ஆடியோ இருக்கனால நான் பழைய ஆடியோ வந்து டெலீட் பண்ணிடுறேன். இப்போ ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீடியோவை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இமேஜ் வேணும்னாலும் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம், வீடியோ வேணும்னாலும் வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன ஆடியோ வேணுமோ உங்கள் பிடிச்ச ஆடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி சேவ் பண்ணுறது நெக்ஸ்ட் பார்க்கலாம். மேலே ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெண்டாக எடிட் பண்ணதை கிளிக் பண்ணி அப்படியே ஷேர் ஆப்ஷன் கொடுங்க. ஸோ உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் உங்கள் மொபைலுக்கு என்ன ரெசல்யூஷன் செட் ஆகுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 1080p செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்போர்ட் கொடுங்க. ஸோ 2லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன மாதிரி வீடியோ மேக் பண்ணுறதும் கீழே நெக்ஸ்ட்டு லிரிக்ஸ் மேக் பண்ணுறதா என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ணுறது ஐடியா கொடுங்க. நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி
மேக் பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ மறக்காமல் கீழே நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் புதுசாக அதாவது சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, கைன்மாஸ்டர் எடிட்டிங் டியூட்டோரியல் சேனல். அவங்க சேனலுக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு மேலே ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம், சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு